This video is sponsored by BuyMode. BuyMode shopping app is one of the best shopping app. திருமண வயதை எட்டிய ஒருவனோ அல்லது ஒருத்தியோ 1000 கல்யாண கனவுகளை சுமந்து தனக்கான இணை எப்படி இருக்கப் போகிறாளோ என்று சந்தோஷ கேள்விகளோடு வலம் வருவான். ஆணும் பெண்ணும் இதில் விதிவிலக்கில்லை. கல்யாணம் முடிஞ்சு 3வது மாசமே அவனிடம் போய் உறவுகள் பேரில் உலாவும் ஒன்றுக்கும் உதவாத அற்ப மனிதன் ஒருவன் கேட்பான், அப்புறம் வீட்டுல ஏதும் விசேஷம் உண்டா என்று. அடுத்த நிமிடம் அவனுக்கு அவனே பதிலும் சொல்லுவான், இப்பத்தானே கல்யாணமாகி இருக்கு, அவசரப்பட வேண்டாம், நல்லா என்ஜாய் பண்ணுங்க என்று சொல்லுவான். அடுத்து 6 மாதம் ஆனவுடன் மறுபடியும் அவனே கேட்பான், ஏதாவது கோயிலுக்கு பாத யாத்திரை போங்களேன் என்று அறிவுரை சொல்லுவான். ஆனால் நம்மாலோ ஹனிமூனுக்கு போகவே ஆபீஸ்ல லீவு கிடைக்காமல் புலம்பிக் கொண்டிருப்பான். கல்யாணமாகி 1 வருடம் ஆகிருச்சுன்னு வைங்க, ரோட்ல மார்க்கெட்ல கோயில் என்று பார்க்கிற இடமெல்லாம் ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரும் கேட்பது இது மட்டும்தான். என்னாச்சு, வீட்டுல விசேஷம் இல்லையா, விளக்குமாறு இல்லையா என்று கேள்வியால் குத்தி கொலை செய்வார்கள். இன்னும் சில மேதாவிகள் தோஷம் ஏதாவது இருக்கும், பரிகாரம் பண்ணுங்க என்று சந்தோஷங்களை பறிக்க அறிவுரை கூற தொடங்கி விடுவார்கள். இன்னும் சிலர் இதை வாங்கி தின்னு அதை வாங்கி தின்னு என்றும், அந்த மருந்தை சாப்பிடு இந்த மருந்தை சாப்பிடு என்றும் அவனை ஒரு முழு நேர நோயாளியாகவே மாற்றி விடுவார்கள். ஒரு கட்டத்தில் ஏண்டா கல்யாணம் பண்ணணும் என்று அந்த ஜோடிக்கு விரக்தி வந்து மனநோயாளியாகவே மாற்றினாலும் ஆச்சரியம் இல்லை. திருந்துங்கள் உறவுகளே. உறவினர் என்பது தேவையான நேரத்தில் உதவி கரம் நீட்டவும் சறுக்கும் நேரத்தில் தாங்கி பிடிக்கும் தோள்களாக இருக்க வேண்டும். சுமைதாங்கும் தோளாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, விஷம் கொண்ட தேள்களாக இருக்க வேண்டாம். தாம்பத்தியம் என்பது மனமும் உடலும் ஒன்று சேர்ந்து இயங்குவது. திருமணம் என்பது ஒரு மன உறவல்ல, இருமனம் இணைந்து இரு மனதுள்ளில் உருகி பெருகும் இன்பக் கடல் அது. இதில் சிலருக்கு மனதில் குறை இருக்கும், சிலருக்கு உடலில் குறை இருக்கும். இதையெல்லாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளணும் என்கிற அவசியம் யாருக்கும் இல்லை. உடலோ மனதோ பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல 1000 மருத்துவ நிபுணர்கள் இருக்கும்போது மனதை ரணமாக்கும் இலவச அறிவுரைகளை கூறுவது எப்படி சரியானதாகும்? திருமணமான ஒவ்வொருத்தருக்கும் குழந்தை என்பது வாழ்நாள் பிறவி பயன் ஆசைதான், யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் சில பேருக்கு பிறக்கும் குழந்தைகளாலேயே வாழ்நாள் முழுவதும் துயரங்களை சுமப்பதை பார்த்திருக்கிறோம். ஒருவருக்கு குழந்தை பேறு என்பது பாக்கியமா இல்லையா என்பதை தீர்மானிப்பது இறைவனே. வேறெதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும். உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம். தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திட சொல்லி பழுமனம் ஏன்